அடர்ந்த மூங்கில் காடு. அங்கே மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பசு தினமும் ஒரு குறிப்பிட்ட மேடான இடத்தில் மட்டும் தானாகவே பாலைச் சொரிந்தது. இதைக் கண்ட இடையன் மன்னனிடம் கூற, மன்னனின் வீரர்கள் வாசி என்ற கருவியால் அந்த இடத்தை தோண்டினார்கள். அப்போது திடீரென அந்த இடத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு வர மன்னன் அதிர்ச்சியடைந்து பயத்துடன் திரும்பினான். மறுநாள் மன்னனின் எதிரிகள் அவனைக் கொல்வதற்காக ஒரு பானையில் கொடிய விஷப்பாம்பை அனுப்பி வைத்தனர். மன்னன் அந்த பானையை திறக்கும் முன்பே ஒரு பாம்பு பிடாரன் அங்கு தோன்றி அந்த பாம்பை பிடித்துச் சென்றான். அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் பாம்பு பிடாரனாக வந்து உன்னை காப்பாற்றியது நான்தான் என்று உணர்த்தினார். மேலும் அந்த மூங்கில் காட்டில் தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படி ஈசன் ஆணையிட்டார். அப்படி உருவான அதிசய திருத்தலம்தான் திருப்பாசூர் வாசீஸ்வரர் திருக்கோவில். இத்தலத்தில் ஈசன் பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் என்ற பெயரிலும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். தட்சன் யாகத்திற்குச் சென்றதால் சிவனால் சபிக்கப்பட்ட பார்வதி தேவி பூலோகத்திற்கு வந்து கடும் தவம் புரிந்தாள். அவள் தவத்தை மெச்சினேரில் வந்த ஈசன் என் தங்கக் காதலி என்று அன்போடு அழைத்தார். அதனால் இங்குள்ள அம்பாளுக்கு தங்காதலி என்று பெயர். தம்பதியர் ஒற்றுமைக்காக பக்தர்கள் இவரை வழிபடுகிறார்கள். ஈசனும் அம்பாளும் இருக்கும் சன்னதிக்கு நடுவில் விநாயகரும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் அமைந்து ஒட்டுமொத்த சிவ குடும்பமும் ஒரே வரிசையில் காட்சியளிப்பது இங்கு மட்டுமே காண முடிகிற அபூர்வமாகும். பிரம்மா சிவனின் முடி கண்டதாக பொய் சொன்னபோது தாழம்பூவும் அவருக்கு சாதகமாக பொய்ச்சாட்சி சொன்னதால் சிவ பூஜையில் தாழம்பூ சேர்க்கப்படுவதில்லை. ஆனால் சிவராமன் அன்று மட்டும் ஈசனின் திருமுடியில் தாழம்பூ வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் பொய் சொன்ன பாவங்களும் அகங்காரமும் நீங்கும் என்பது ஐதீகம். விஷ்ணு தனது 16 செல்வங்களில் 11 செல்வங்களை இழந்தபோது ஈசனை வேண்டி இங்கு 11 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து மீண்டும் அந்தச் செல்வங்களைப் பெற்றார். அது மட்டுமின்றி திரிபுர சம்ஹாரத்திற்குச் சென்றபோது தன்னை வணங்காமல் சென்ற சிவனின் தேர் அச்சை விநாயகர் முறித்த வரலாறும் இந்த தலத்தோடு தொடர்புடையது. குறும்பன் என்ற காளி பக்தன் சோழ மன்னனுக்கு கப்பம் கட்டாததால் போர் மூண்டது. அப்போது காளி தேவி தன் பக்தனுக்காக போரிட்டு மன்னனின் படையை வீழ்த்தினாள். மன்னன் சிவனிடம் தஞ்சம் புக ஈசன் நந்தியை அனுப்பி காளியை அடக்கி தங்கச் சங்கிலியால் கட்டினார். இன்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனி சன்னதியில் சொர்ணக்காளி அருள்பாலிக்கிறாள். பௌர்ணமி நாட்களில் இவளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. இக்கோவிலில் உள்ள அம்பாள் விஷ்ணு துர்க்கையாக அருள்பாலிக்கிறாள். ஆனால் அவள் பாதங்களுக்கு அடியில் மகிஷாசுரன் இல்லை என்பதும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.